ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நண்பர்களே, நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் காத்திருக்குங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறவங்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க தினசரி. வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 2024 வருடங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க. மாலை நேரத்தில் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும், அதில் கலந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு சிவ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் இல்லை திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை, மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு நல்ல ஆதரவு மிகுந்த கலகலப்பான ஒரு நல்ல நாள். இன்றைய தினம் எந்த வகையில் உங்களுக்கு சுறுசுறுப்பு கலகலப்பு கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களது உறவினர்கள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய சில பொதுவான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகுங்க. ஸோ உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாகவும் உங்கள் நண்பர்கள் மூலமாகவும் நீங்கள் ஒன்று கூடி சிரித்து பேசி கலகலப்பாக மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ அதுவுமே நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ உதவிகள் நிறைந்த ஒரு நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல நாள் சொல்லலாங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ரமோஷன்ஸ் காத்திருக்குங்க. மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கும். ஸோ உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க சக ஊழியர்கள் கூட. அப்போ இன்னும் நல்ல பெனிஃபிட்டை நீங்கள் பெற முடியுங்கிறத மறந்துடாதீங்க. இன்றைய தினம் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு ஒருவேளை நீங்கள் சுயதொழில் புரியுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய தனலாபம் இன்னைக்கு காத்திருக்குங்க. அதனால் வியாபாரத்தில் மகிழ்ச்சிகள் கூடும், பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும், தனலாபம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய ஐடியாக்களை நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. அதன் மூலமாக பண வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. தன வருவாயை மேம்படுத்துவது தொடர்பான யோசனைகள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாகவும் இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க. எனவே சந்தோஷம் கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. குறிப்பாக உங்களது வாகனங்கள் மூலமாக சில செலவுகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி ஓரளவு கண்ட்ரோலாக உங்கள் செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அதன் மூலமாக நீங்கள் திடீர் செலவுகளை சமாளிக்க முடியுங்க. மாணவர்கள் இந்த தினம் பொறுமையாக இருக்கணும். கல்வி சம்பந்தமான எந்த பணிகளாக இருந்தாலும் மாணவர்கள் கூடுதல் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் பெறணும் அப்படின்னா உங்கள் தொழிலில் நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு கொண்டே இருங்கள். இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செலவுகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. கால்நடைகள் ஆடு மாடு போன்ற கால்நடைகள் வச்சிருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த தொடர்பான வியாபாரம் நல்ல சிறப்பாக நல்ல பெனிஃபிட்டாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. எனவே கால்நடை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல லாபகமாக இருந்தனால அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெட்டராக யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அதீதமான தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட இன்னைக்கு இருக்குங்க. மேலும் நீங்கள் உங்கள் வேலைகளை நேர மேலாண்மையுடன் டைம் டேபிள் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இன்றைய தினம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அற்புதமான நிறைய நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் நண்பர்களே. பணம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்கள் இன்னைக்கு உணர்வீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பழைய சேவிங்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பயனுள்ள அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய விதம் காரணமாக உங்களுக்கு பணத்துடைய முக்கியத்துவம் இன்னைக்கு கண்டிப்பாக உணரப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகுங்க. நீங்கள் எந்த ஒரு சிரமத்திலிருந்தும் கண்டிப்பாக உங்களால் வெளியேற முடியும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் சண்டை போட்டாலும் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியுங்க. ஏன்னா சின்ன சின்ன ஊழல்கள் உங்களுக்கு உங்கள் காதலர் கூட இன்றைக்கி சேருங்க. ரொமான்டிக்கான சில சிக்கல்கள் கூட இன்றைக்கி உங்களுக்கு நிறைய வரலாம். ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும், மகிழ்ச்சிகள் கொடுங்க. காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய தினம் அற்புதமான நல்ல நாளாக இன்றைக்கி உங்கள் காதலர் கூட நீங்கள் நேரத்தை அதிகமாக செலவிடுவதன் மூலமாக நீங்கள் உணர முடியுங்க. சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது டூரிஸ்ட் தொழில் வச்சுருக்கீங்க, அதாவது சுற்றுலாத்துறை சம்பந்தமான தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு
உங்களுக்கெல்லாம் அதிகமான லாபத்தை பெறக்கூடிய நல்ல யோகம் இப்போ உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் கடினமாக நிர்ணயித்துக் கொள்ள வேண்டுங்க. நீங்கள் சிறப்பாக உங்கள் நோக்கத்தை நிர்ணயித்து அதை நோக்கி நீங்கள் உழைக்கும்போது, கடினமான உழைப்பை போடும்போது இன்னும் சிறப்பான நன்மைகளை நீங்கள் பெற முடியக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. ஏன்னா மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது வீண் உழைப்பாக போகும். ஆனா இப்போ நேரம் நல்லா இருக்குங்க. இப்போ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, உழைச்சீங்க அப்படின்னா அதுக்குண்டான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சேருங்க. இன்றைய தினம் சில பேர் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அதிகமான அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்ப்பாங்க. உங்க நெருக்கமான சில பேர் உங்ககிட்ட அதிகமான அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்வாங்க. அதை நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்து அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் தனிமையை நீங்க விரும்பியாக செயல்படுவீங்க. அதன் மூலமா உங்களுக்கு நிம்மதிகள் கிடைக்குங்க. இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கையில நீங்கள் முழுமையான காதல் உணர்வுகளை உங்க வாழ்க்கை துணையின் மூலமாக பெற முடியும் நண்பர்களே. எனவே திருமண வாழ்க்கையில இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக அமைதுங்க. நீங்கள் அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கையை, தித்திக்கும் இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. ஸோ சிறந்த ஒரு நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொந்த பந்தங்களை மீட் பண்ணுங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் அது மிஸ் பண்ணிடாதீங்க. சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். அதிகமான வளர்ச்சி உங்களுக்கு உத்தியோகத்திலும் இருக்கு. சுயதொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கும் நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த முன்னேற்றகரமான கலகலப்பான நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க. லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பதில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் வண்டி வாகனங்கள் மூலமாக சில செலவுகள் இன்னைக்கு ஏற்படலாங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் அலுவலக பணிகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க. சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் வாகன செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கொஞ்சம் சீர் செய்து உங்கள் வாகனங்களை இயக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு பண வருமானங்களை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான புதிய ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உருவாங்க. நீங்கள் அதிகமான நிம்மதியை பெற சொந்த பந்தங்கள் மத்தியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதனால கெட்டு போக மாட்டீங்க. அற்புதமான நாள் இன்றைய தினம். பண வருமானம் பெருக்குவதற்கான ஐடியாக்கள் உதயமாகக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. கல்வியில உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். கால்நடைகள் வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அது சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஆதாயத்தை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. சிறப்பான ஒரு நாள். மாணவர்கள் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.